ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே அரசி கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டே கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே எல்லோரும் தைரியமாக இரு அரசி, சாதகமாக நமக்கு சாதகமாக தான் எல்லாமே வரும் கோர்ட்டில் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தைரியம் சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இங்கே வீட்டில் சக்திவேலோட வீட்டில் எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ தான் இருந்துக்கிட்டு இப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நிற்கிறாங்க. குமரவேல் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு தெரிஞ்சுக்காம நான் இங்கே நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், அதுக்காக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லாத்தா இங்கே பாரு, கோர்ட்டுக்கு தானே போகிறோம், நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு வரோம், நீ இங்கே இரு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலும் முத்துவேலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட வரேன்னு கிளம்புறாங்க. இப்போ எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டை யாராச்சும் பார்த்துக்கணும்ல, வடிவு நீ என்ன இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அதான் நாங்கள் எல்லோரும் போகிறோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ இங்கே வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வடிவை இங்கே விட்டுட்டு குமரவேல் அவங்களுடைய அம்மா அப்பா முத்துவேல் எல்லோரும் கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வழியில் போகும்போதே கடவுளே, என் பேரனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, என் பேரன் இந்த கேஸ்லேருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படின்னு குமரவேலை நினச்சிக்கிட்டு குமரவேலுடைய கையை பிடிச்சிக்கிட்டே அப்போ தான் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அவங்க கூட போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கமும் காரில் எல்லோரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் கோமதி எல்லாருமே அப்போ அரசிக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே வராங்க. பாண்டியன், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு, அப்பா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கப்பா, நான் தைரியமாக தான் இருக்கேன், நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோர்ட்டில் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீ கரெக்டாக பதில் சொல்லணும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோர்ட்டுக்கு போயே ஆகணுமா, நம்ம வேணா இப்படியே வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ யாரடி நீ பேசாமல் வீட்டிலே இருக்கலாம்ல, நீ எதுக்காக இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக என் பொண்ணை தனியாக அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. அப்போது அமைதியாவா, எதுவும் பேசாமல், அப்போ தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க வேணாமா, குமரவேல் நம்ம பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்னென்ன டார்ச்சர் பண்ணியிருக்கான் அதெல்லாம் மறந்துக்கிட்டு நாம் கேஸை வாபஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கேஸ் யாருங்க அவங்க வாபஸ் வாங்க சொன்னால், நம்ம வேணால் இப்படியே திரும்பி போயிடலாம் அப்படி தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்படியே திரும்பி போனாலும் கேஸை வாபஸ் வாங்கினாலும் ரெண்டும் ஒன்று தாண்டி கூறு கெட்டவளே, கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடும், அப்புறம் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம மேலே தான் தப்பு இருக்கிறதாவும் நம்ம வராத நின்றுட்ட மாதிரி, அதுக்கப்புறம் அவனை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் அவன் எந்த ஒரு கேஸும் இல்லாமல் நல்லா இருப்பான், வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு எல்லாம் பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உன் அம்மாவும் இதே மாதிரி தான் என்கிட்ட காலையில் பேச வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க சொல்கிறீங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னை பார்த்து பேசினாங்க, குமரவேல் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி என்கிட்ட அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவாங்க, நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அப்படியெல்லாம் அவனை கேஸை வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ நேரமாக ஏதோ லொடன் பேசிக்கிட்டே வந்தால் இப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ கேஸை வாபஸ் வாங்க வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அமைதியாக வாடி, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிக்கிட்டே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே முத்துவேலுடைய ஃபேமிலி எல்லாருமே வராங்க. குமரவேல், சக்திவேல், அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சக்திவேலுக்கு பாண்டியனை பார்த்ததும் பயங்கர கோவம் வருது. குமரவேல் பார்த்திங்க அப்படின்னா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி டல்லாகவே அமைதியாகவே இருக்காங்க. அதாச்சும் இந்த கேஸை நினச்சி நாம் பண்ணது தப்பு தானே, ஒரு வேளை நம்ம உள்ளே போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே அவருக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. அவர் டல்லாகவே அமைதியாகவே இருந்துட்டு இருக்காரு, எதுவுமே பேசாமல். இங்கே அரசியும் அவங்க பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே உங்க கோமதி கிட்ட அவங்க அம்மா பேச வராங்க. இங்கே பாரு கோமதி, குமரவேல் என்னுடைய பேரன் தானே, அரசி என்னுடைய பேத்தி தானே, எதுக்காக இப்போ கோர்ட்டு கேஸை அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும், ஏதோ நடந்த தப்பு நடந்துருச்சு, நான் வேணா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச வராங்க. அவங்க மா இங்கே பாருமா, நீ என்ன சொன்னாலும் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாதும்மா, தண்டனை வாங்கியே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. அத்தா, நீ எதுக்காக இப்போ இவங்ககிட்டலாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நீங்கள் கெஞ்சின உடனே எங்கள் கேஸ் அப்படியே பரிதாபப்பட்டு கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சக்திவேல் கோவத்தோட. இப்போது இங்கே
நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அப்பத்தாவை வந்து அந்த பக்கம் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ இங்கே வந்துட்டு கேஸ் வந்து ஜட்ஜ் வந்து வந்துடுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ லாயர் வந்து சொல்கிறாங்க, இதுக்கு உங்களுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்தது நாம் தான், எல்லோரும் வந்தாச்சு இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமோ அந்த பக்கமோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வக்கீல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி அவனுக்கு தண்டனை வாங்க கொடுக்காம இங்கேருந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்துட்டு இவங்களுடைய வக்கீல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் முத்துவேல் வந்துட்டு குமரவேல் கண்டிப்பாக உள்ளே போகவே கூடாது, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு எப்படியாச்சும் குமரவேலை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே அடுத்தபடியாக இவங்கள தான் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதை வந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே வந்துட்டு இங்கே அரசியை முதல்ல கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலி அதாவது குமரவேலையும் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள மேலே ஏறி நிற்க வைக்கிறாங்க 2 பேருமே. இங்கே கோமதி வந்துட்டு ரொம்பவே வந்து பதறாங்க. என் பொண்ணு கோர்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு இப்படியெல்லாம் மேலே ஏறி கூண்டில் நிற்க வைக்கணுமே, என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தானே பயந்துக்கிட்டு நம்ம இங்கே வர வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், கேட்டாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பதறாங்க. இப்போ மேலே ஏறின உடனே இங்கே அரசிக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க குமரவேல் மேலே, இதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லிட்டு. ஆமாம் மேடம், இதெல்லாம் உண்மை தான். என்ன நிஜமாகவே குமரவேல் கடத்திட்டு போயிருந்தான் என் குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக. அவன் இப்படியெல்லாம் வந்து பொய்யா ஒரு இதை சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டான். அப்போ வந்துட்டு நானே தான் தாலி கட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமரவேல் கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ அரசியை கடத்திட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருன்னு முழிக்கிறாங்க. குமரவேல் வந்துட்டு சக்திவேல் வந்து பார்க்குறாங்க. மவனே இல்லைன்னு சொல்லடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னு சொன்னால் எப்படியும் வந்து பொய் சொன்னால் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. உடனே வந்துட்டு இங்கே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மாரியுமே வந்துட்டு எதுக்காக இப்போ ஆமான்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்பதான் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, என்னதான் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா, அவன் பண்ண தப்பு பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக கோர்ட்டில் எப்படியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் உண்மையாக தானே பேசியிருக்கான், நடக்காது நடக்கட்டும் அமைதியாயிரு, என் பேரனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அழுகுறாங்க. இப்போது அப்போது நீயே கடத்தினதை ஒத்துக்கிற அப்படி தானே. ஆமான்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒத்துக்கிறாங்க. அப்போ இங்கே ஜட்ஜும் வந்துட்டு தீர்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிக்கிட்டு இருக்காங்க. வக்கீலுமே வந்துட்டு இவங்களுமே வந்துட்டு நடந்த விஷயங்களை வந்துட்டு அவங்கவுங்க வக்கீல் வந்துட்டு அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரவேல் தான் எல்லாத்தையும் பண்ணார், அரசி வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் தாலி கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள விசாரித்து 2 பேரையும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதிடுறாங்க. இங்கே அப்போ தான் வந்துட்டு பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. குமரவேலுக்கு எதிராக சாட்சி வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாரியுமே வந்துட்டு ரொம்பவே வந்து பதறாங்க, அழுகுறாங்க. இங்கே முத்துவேல் வந்துட்டு சக்திவேல் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வெளியில் வந்து தைரியமாக இருக்கிற மாதிரி நினச்சாலும் பையன் வந்துட்டு உள்ளுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவருமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வருத்தப்பட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் கோமதி வந்து பார்த்துட்டு, எங்க பார்க்கவே பாவமாக இருக்குங்க, அம்மா பாருங்கள் எப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம பொண்ணை பழி வாங்கினவனே நம்ம சும்மா விற்ற முடியுமா, எந்த தண்டனையும் அவனுக்கு வாங்கி கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு பக்கம் ஜட்ஜுமே எல்லாமே முடிவு பண்ணி இப்போ வந்துட்டு தீர்ப்பு வழங்குறதுக்காக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு இது தான் தப்பை உணர்ந்து குமரவேலையே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு குறைந்தபட்சமாக தண்டனையாக வந்துட்டு ஜெயிலில் போகிறதா வந்து அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே இவங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியுமே வந்துட்டு தானே ஒத்துக்கிட்டதுனால அதிகபட்ச தண்டனை இல்லாமல் குறைஞ்சபட்ச தண்டனை வந்துட்டு குமரவேலுக்கு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அரசியுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து தண்டனை கிடச்சிருச்சு நம்மளை பழி வாங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் குமரவேல் உள்ள போனதை நினச்சி அவங்களுமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை இது எல்லாமே வந்து தான் குடும்பத்துக்காக தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு மனசை வந்து திடப்படுத்திக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு பாண்டியனுமே சந்தோஷப்படுறாங்க, கோமதியுமே சந்தோஷப்படுறாங்க. இப்போது இவங்களுடைய குடும்பத்துக்கு முத்துவேல் வடிவு மாறிக்கு இவங்களுக்கு அப்பத்தாவுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து அழுக வந்துடுது. குமரவேல் வேணாம் வேணாம் சார், எங்கள் பையனுக்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயப்படுறாங்க, அழுகுறாங்க. இங்கே பாருங்கம்மா, கோர்ட்டில் இப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடாது, தான் பண்ண தப்பை உங்களுடைய பிள்ளையை ஒத்துக்கிட்டான், இதுக்கப்புறமும் கோர்ட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வேணா
அப்படின்னா நான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி பார்க்கணுமா? அரசிம்மா எங்க பாரும்மா வேணாம்மா, குமரவேல் தப்பே தான் பண்ணியிருந்தாலும் இனிமேல் அவன் அப்படி பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளை ஜெயிலுக்கு போகிறத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட பயங்கரமாக வந்து அழுகுறாங்க மாறி வந்துட்டு. அப்போ தான் அவமே அரசி நான் சொல்கிறது கேளுமா, அவங்கக்கிட்ட சொல்லு, நீ சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க, என் பேரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இனிமேல் குமார் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு வந்துட்டு மனசே கேட்கல பாண்டியனுக்கு. இப்போ அவங்களுக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மேடம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிட்டு பேசுகிறாங்க. என்ன சார் நீ எதுவாக இருந்தாலும் மேலே நின்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் குமரவேல் பண்ணது தப்பு தான், என் பொண்ணுக்கு பண்ணாத துரோகத்தெல்லாம் பண்ணியிருக்கான், பெரிய டார்ச்சர் கொடுத்துருக்கான், நிறைய தப்பு பண்ணியிருக்கான், அதுக்காக தான் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் வந்துட்டு இப்போ அவனுக்கான தண்டனையும் கிடச்சிருச்சு. இது எல்லாமே குடும்ப பிரச்சனையால வந்து பெரிய பிரச்சனை தான் இது, குடும்ப பகையை காரணமாக வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பழி வாங்கணும்னு அவன் நினச்சி என் பொண்ணுக்கு பண்ண தண்டனைக்காக தான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் வந்துட்டு கேஸ் கொடுத்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு அவனுக்கான தண்டனை கிடச்சிருச்சு. ஆனால் நான் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அவனுக்கு ஜெயில் தண்டனை எதுவும் கொடுக்க வேணாம், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், நீங்கள் அவனுக்கு தண்டனை கொடுத்த வரைக்கும் போதும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சார் உங்கள் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு தானே நீங்கள் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்க, இப்போ கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் பொண்ணுக்கு பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடைக்கணும்னு தான், ஆனால் என் அத்தை இது சொந்தமாச்சு, ரத்த பந்தம் தடுக்குது, என் அத்தை வந்து பாருங்கள் எப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தான் பேரன் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக, அவங்க இருக்கிறது கொஞ்சம் நாட்கள், அவங்களுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், குமரவேல் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் பண்ண தப்பு தான், ஆனால் நான் அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், இருந்தாலையும் என் அப்பத்தாவுக்காக நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எங்கள் அப்பத்தை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது போதும் எனக்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. பா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே கேட்குறாங்க. அரசி உனக்கு பண்ணின தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, இந்த ஊர் உலகத்துக்கு அவனுடைய உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம பயப்பட தேவையில்லை, அவனுக்கான தண்டனை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம், ஆனால் நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம், இதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கே தெரியும், நம்ம இதுக்கு மேலே கவலைப்பட வேணாம், உன்னை யாரையும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆனால் அங்கே பாரு உன் அப்பத்தா பாரு எப்படி அழுகுறாங்க, அதனால் நம்ம வந்து கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பாண்டியன் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்குறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இங்கே அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி யாரும் என் பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை போட வேணாம் மேடம், நாங்கள் எப்படி எடுக்கணுமோ என் பையனை நாங்கள் வெளியில் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சைலண்ட்டாக இருங்க, நீங்கள் எதுக்காக இப்போ சென்டரில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படி உங்களால் எப்படியாச்சும் அவனை வெளியே கொண்டு வரணும் முடியும், அவ்வளோதான், அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சு, அவன் ஜெயிலுக்கு தான் போவான், இதுக்கு மேலே குமரவேல் வெளியே வரத்துக்கு நீங்கள் அவனை வெளியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் உடனே மாறி இருந்துக்கிட்டு, இப்போ அவங்க தான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் எதுக்காக இப்போது குறுக்க பேசி திரும்பவும் குமரவேலை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்க்குறீங்களா, நீங்கள் அமைதியாக இருங்குங்க, என் பையன் எனக்கு வெளியே வரணும், நீங்கள் எதுவும் பேசாதீங்க, இந்த விஷயத்துலையாவது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே அப்பத்தாவுமே இங்கே சக்திவேல் மேலே கோவப்படுறாங்க. சக்திவேல்கிட்ட சொல்லுடா, இப்போ குமரவேல் வெளியில் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரன் வெளியில் வரதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏத்தா அப்போ நீ தான் போயிட்டு அவங்கக்கிட்ட என் பேரனை வெளியே வர்றதுக்கு கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு போய் பேசிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் தான் போய் பாண்டியனை பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அத்தா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, என் பையனை வெளியே எடுக்கணும் எப்படின்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி வெளியே எடுக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், வேலையை பார், ஏதோ கேஸை வாபஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இங்கே நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்கிறத நம்பலாமா, நீங்கள் இந்த முடிவில் உறுதியாக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனை இல்லாமல் அவனுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குமரவேலுக்கு வந்துட்டு அபதாரம் மாதிரி விரிக்கிறாங்க, 1 லட்ச ரூபாய் அபதாரம் விரிக்கணும், நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குமரவேலை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்கே அப்போதான் மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடி இப்படி விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு, எல்லாம் உன் அம்மாவுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்கே கதிர் வந்து பயங்கர கோவப்படுறாங்க, இப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம அவனை வெளியில் விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே பாருடா, நீ எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்த, இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்தேன், அதே மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.